Green Guy Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, நமஸ்காரம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. எல்லாரும் நன்னா இருக்கணும். ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். இது இப்படிதான், இது இப்படிதான். ஸோ இந்த விஷயங்களை நோக்கி போனால் எல்லாமே சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சந்திர கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது. ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும், தெரியாமலும் இருக்கலாம். ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்களா? நம்மளால அதை பெருசா கண்டுக்கிறது கிடையாது. அது ஒரு டே தானே. சரி, ஒரு விஷயம் கேட்குறேன், இதை கண்டுக்கணுமா கண்டுக்க கூடாதா? கண்டிப்பா பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு. சந்திர கிரகணம்னாவே அது பாதிப்பு கொடுக்கும். சந்திரன்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா. செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு 9:57 இருந்து நைட் 1:56 வரைக்கும் இருக்கு. அதனால அந்த ஹோல் நைட்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எஃபெக்ட் இருக்கு. கண்டிப்பா இதுல என்னன்னா 5 ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது. 5 ராசிக்கு பேசிக்கலா இந்த சந்திர கிரகணம் சத்தியமா நல்லது பண்ணாது. அதுல முதல் ஒன்னே கும்பம் தான், அதுக்கப்புறம் துலாம், அதுக்கப்புறம் மிதுனம். என்ன சார் பாவம் பண்ணாங்க இந்த கும்பராசிக்காரர்கள்? எப்ப பார்த்தாலும் டார்கெட்டே கும்பமாவே இருக்கு. இல்லம்மா, ராகு ராசி லக்னத்துல உட்கார்ந்து இருக்காருனாலே அது பாதிப்பு கொடுக்கும். அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோநிலையை கெடுக்கும். மனசு பொதுவாவே சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய நிலைமை ராகு உட்கார்ந்துருக்கு. ஆனா அந்த சந்திரன் ராகு சேர்க்கும் பொழுது மனசு மட்டும் கிடையாது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அழுத்துற மாதிரி நிலைமை பொதுவா இரிட்டேட் பண்ற மாதிரி 40 days நமக்கு நடக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல சின்னதா காயம் பட்டிருக்கு, ஒரு உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிற நிலைமையிலதான் இப்ப ஒரு 40 நாளைக்கு இந்த கும்பம், மிதுனம், துலாம், மீனம், மகரம் இந்த 5 ராசிகளும் கொஞ்சம் பாதிக்கப்பட போகுது. இதுல கொஞ்சம் டெப்த பார்த்தோம்னா நல்லது கெட்டதான் பண்ணுமா, நல்லதே பண்ணாதான்னு கேட்டா 3 ராசிகளுக்கும் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கப்படுது. சூப்பர். அதுல மெயின் தனுசு, ரிஷபம், கன்னியா ராசிகள், இந்த 3 ராசிகளுக்கும் அல்லது 3 லக்னங்கள்ல பிறக்கிறவங்களுக்கும் பாஸா இருக்கு. சிறப்பு சார். பொதுவாக எல்லா ராசிகளுக்கும் சொன்னீங்க. ஸோ ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே சந்தேகம் வரும். மேசத்துக்கு சொல்லுங்க, ரிஷபத்துக்கு சொல்லுங்க, எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்கும்? 4ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும், படிப்பு சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 4ஆம் இடம். அதே மாதிரி சுகத்த ஸ்தானமும் 4ஆம் இடம் தான். ஒரு விஷயத்த உற்பத்தி செய்றீங்கன்னா அதுவுமே 4ஆம் இடம் தான். உங்க உடம்புல இயந்திர மாதிரி ஓடிண்டே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே 4ஆம் இடத்துக்குரிய ஸ்தானம் தான். அதாவது ஹார்மோன்ஸ் ஆகட்டும், இன்சுலின் செக்ரேஷன் ஆகட்டும், பான்கிரியாட்டிக் விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுக்கு 4ஆம் இடம் தான். இந்த சந்திரன் ராகு பொதுவாக ஜாதகத்துல, அதாவது இந்த ராகு கிரஸ்த சந்திர கிரகணத்துல ஒரு 40 daysக்கு ரொம்ப முக்கியமா பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் கண்ணா பின்னான்னு ஏறும். ராகுனா பெருசாகும், கேத்துனா கீழே விழுத்துரும். அதனால இப்ப டைம் பீரியட்ல நீங்க ரொம்ப பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய மதுமேகம்னு சொல்லுவோம். அது உங்களுடைய பிளட் சுகர் கொப்புன்னு ஏறும். சம்பந்தமே இல்லாம நல்லதா இருப்பீங்க, நார்மலா தான் இருப்பீங்க. எந்த ஒரு ஜிலேபி இந்த ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டீங்க. நான் கரெக்டா இருக்கேன் சார், நான் டயட் ஃபாலோ பண்றேன் சார், டெய்லியும் ஜிம்முக்கு போறேன் சார், நான் ரொம்ப ஃபிட்டா பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல எதுக்கு ஏறுதுன்னே தெரியாது. குப்புன்னு அந்த சுகர், பிளட் சுகர் ஏறுறது இப்படிதான் நடக்கும். அதே மாதிரி நல்லா தான் இருப்பீங்க. வீட்டுல அம்மாவுக்கும் உங்களுக்கும் செம்ம சண்டை. பொதுவாகவே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மதரோட ப்ராப்ளம் இருக்கும். நேச்சர் பெற்று இருக்கக்கூடிய சந்திரனுங்கிறதுனால அம்மா அவங்களுடைய மனநிலை மாறிண்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. பட் இப்ப டைம் பீரியட்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நிலைமை, இல்லைன்னா தள்ளி போற மாதிரி நிலைமை. ஆனா வீட்டுக்கு போனா நிம்மதியா இருக்காரு. 40 நாளைக்கு ஏன்டா வீட்டுக்கு போறோங்கிற மாதிரி இருக்கும். வேற ஏதாவது பெட்டு கிடைச்சா எங்கேயாவது போய் படுத்துக்கலாம், எங்கேயாவது டார்மெட்டரியில ஏற படுத்துக்கலாங்கிற அளவுக்கு ஒரு 40 நாளைக்கு விருச்சிக ராசியில விருச்சிக லக்னத்துல பிறக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிறப்பு. அவசரப்படக்கூடாது. இப்ப டைம் பீரியட்னா அவசரம் குறைபாடு, கவனமா இருக்கும். 4ஆம் இடம்னா சுய ஒழுக்கத்தை காட்டக்கூடிய ஸ்தானம். ஒரு பெண்ணு கற்போட இருக்காங்களா, இல்ல ஒரு ஆண் கற்போட இருக்காரான்னு நீங்க பாக்கணும்னா 4ஆம் இடத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். பைலாஜிக், அவ்வளவுதான். அந்த 4ஆம் இடத்துக்குரிய தசைக்கான விஷயங்கள் நடக்குது, 4ஆம் இடத்துடைய உபநட்சத்திரத்துக்கான புத்தி ஓடுது அப்படின்னா அது கெட்டு போயிருதுன்னா கண்டிப்பா அது கற்பை இழந்து விட்டார்னு அர்த்தம். இந்த ராகு சந்திரன் சேர்க்கை இருக்கும் பொழுதுதான் மோஸ்ட் ஆஃப் த அன்டிசிப்ளின்டு விஷயங்கள் நடக்கும். அதனால சுய ஒழுக்கத்துல ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய 40 நாட்கள் யாருக்குன்னா விருச்சிகத்துக்கு தான். விருச்சிகம் அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். சுகஸ்தானம் கெடுறதுனால நிறைய பேருக்கு திடீர்னு ஃபைன் எல்லாம் போடுவாங்க. நல்லாதான் ஓடின்னு இருக்கும் ட்ரைனேஜ். உங்க வீட்டுல ட்ரைனேஜ்ல குழப்பம்னு சொல்லி ட்ரைனேஜ் கட் பண்ணி விட்டு, இல்ல ட்ரைனேஜை மறுபடியும் வேலை பார்க்குற மாதிரி, மறுபடியும் செலவாகிற மாதிரி, வீட்டுக்கே வேற செலவு பண்ற மாதிரி, இதெல்லாம் விருச்சிகத்துக்கு பொதுவா ஓடின்னு இருக்கும்.
அம்மாவுடைய ஹெல்த்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஒரு சந்திர கிரகணம். ஸோ எளிய பரிகாரம் சொன்னது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கலசத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கொஞ்சோண்டு தர்ப துண்டு இதை போட்டு நம்ம தானம் பண்ணோம்னா நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதில் ஒரே ஒரு காணிக்கை மட்டும் வைக்க மறந்துடாதீங்க. விருச்சிகத்துக்கு இது ரொம்ப பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கும். இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், அந்த சந்திர கிரகணம் சொன்னா நம்ம மக்களுக்கு தெரியுது பாம்பு வந்து நிலவை விழுங்கிரும் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிழல் கிரகங்கள் ராகு சொல்லுவாங்க. கேதுங்கிறது நிழல் கிரகங்கள். ஸோ ராகுக்கும் கேதுக்கும் இதுல தொடர்பு இருக்கு. ஸோ அதற்கான நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும், எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும், நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க. அந்த நேரங்களில் பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும், சூரிய கிரகணமா இருக்கட்டும், கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தனிச்சிருந்தா அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க. ஸோ அது எதற்காக சார் சொல்லுங்க? இது ரெண்டு விஷயமா. ராகு கேதுங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள், விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ராகு கேதுனா விஷம். அதனால ராகுன்னா அலோபதி மெடிசின், லாஜிக் பிரகாரம் சொன்னாதான். அதனால வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜிலாம் நிறைய கேள்விப்படுவீங்க. எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது, நான் இது போட்டால் எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆகிடும், சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிடும் சொல்றது வந்து அந்த விஷம். விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும். அதனால பார்த்தீங்கன்னா விஷத்தின் மூலியமாக தான் ஆன்டி வெனமே ரெடி பண்ணுவாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் ஒரே லாஜிக்கில் வரக்கூடிய காம்பினேஷன் தான். இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது, ஒரு கர்ப்பிணி ஸ்திரியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்துடைய அனுகிரகத்தினால் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் நினைச்சேன் 10 நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது. 100% தெய்வ அனுகிரகம். அப்படி ஒரு கர்ப்பதாரணையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகணம் இருந்தாலும் சரி, இல்லை சூரியன் கேது சேர்ந்து இருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி, அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம். சில விஷயங்கள் சொல்லுவாங்க, வயிற்றுல கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும், நமைக்கும். ஸோ வயிற்று சொரியாத, மீன் அரிக்குதுன்னா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கர்ப்பமா இருந்தா என்ன சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கணும், ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஸோ வந்துட்டு நம்ம எந்த டயர்டாயிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லுவாங்க. ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும், சூரிய கிரகணமா இருக்கட்டும், அந்த நேரத்துல வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ கையெல்லாம் ஆட்டிடாத, எதுவும் பண்ணிடாத, வெறும் சாமி வந்து அப்படிதான் கொண்டுட்டு வராங்க மக்கள். அந்த மாதிரி சொல்லும் போது சொல்லுவாங்க என்னன்னா, டு பி மோர் பிரிவென்டிவ் இன் நேச்சர். அதாவது என்னன்னா, நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்டெல்லாம் உட்காந்துட்டாங்க. நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பிணி சேர்க்கிறது பாயில தான் படுப்பாங்க. அப்பெல்லாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்க பிச்சு போடுறது, போர் அடிக்குதுன்னு சொல்லி நகத்தை கட் பண்ணி போடுறது, இதெல்லாம் விஷமா மாறும், இதெல்லாம் தோஷமா மாறும். அதனாலதான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்றாங்க. ரெண்டாவது, கண்டிப்பா உபவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல. கர்ப்பிணி ஸ்திரீகள் அதனால சொல்றேன், 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, தூங்கி எந்திரிச்ச போறீங்க, காலையில் சரியா போகுது. இது எல்லாத்துக்கும் விமோச்சனம் உண்டுமா மெயினா. அதாவது என்ன பண்றீங்க, தர்ப இருக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த பூஜா சோமான் ஸ்டோர்ல தர்ப இருக்கும். நீங்க வந்து ஒரு 4 கிலோ வந்து அருமையான மாவு அரைச்சி வச்சிருக்கீங்க, நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றணும்னு சொல்லி, அந்த 4 கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது. அந்த தர்ப புல்ல பிச்சு நைட்டை நீங்க போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது. மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பை நிறுத்தி வச்சாலும் கரெக்டாக சந்திரகிரகணம் டைமிங் அந்த கம்பை நிற்கிற நிறைய வீடியோஸ் நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்துருப்பீங்க. திஸ் இஸ் த ரிசல்ட். அதே சூரிய கிரகணமாக இருந்தாலும் அதுதான் நடக்கும். ரிசல்ட் என்னன்னா, அந்த சக்தி அதிகமா இருக்கும், ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியா இருக்கும். கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதுமா. அதனாலதான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. கர்ப்ப கிரகமும் க்ளோஸா இருக்கணும், கர்ப்பமா இருக்கிறவங்களும் அமைதியா இருக்கணும். லாஜிக் இதுதான். அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜபத்தப்பா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும். ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது. யூ கான்ட் பர்ன் எனிதிங். எந்த மந்திரங்களுக்கும் வேலை இருக்காது. உச்சாடனங்கள் செய்யலாம், ஜபம் செய்யலாம், ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது. 9:56 இந்த நைட்டு உங்களுக்கு 7ஆம் தேதி செப்டம்பர் நைட் 9:57 நடக்க போகுதுன்னா, 9:56 நீங்க குளிச்சுட்டு நீங்க ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை ஜபம் பண்ணலாம். இப்போ முருகனே உங்களுக்கு பிடிக்கும்னா முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம், வேல்மாறல் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவச்சம் சொல்லலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம். உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபம் எடுத்துக்கலாம். அதை நீங்க 9:56 முதல் குழையில் சென்டர் அது முடியாது பாத்தீங்கன்னா 1:56 தான் முடியுது. அதனால 11:20 சென்டர்ல இன்னொரு குடியல். ஏன்னா அது போய் கரெக்டா சென்டர் ஆஃப் இதுல வந்து உட்காரும். அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனா தெரியும். அந்த டைம் வந்து இது பண்ணும். முடிஞ்சதுக்கு அப்புறம் 1:56 முடியுதா, 1:59 தான் குழியல்.
முடிச்சுட்டு தான் மறுபடியும் சாணா சந்தியாவனம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா இது நைட் நடக்கிறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அதான் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது, தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படிங்கிற அப்படிலாம் விஷயம் இல்ல. சொல்லுவாங்க. இல்ல அப்படிலாம் அதெல்லாம் அப்ப பண்ணலாமா வயிறு பண்ணக்கூடாது? பசிச்சுது அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடுறேன்னா முடியுமா? அப்படி கிடையாது. பண்ணா கரெக்டா பண்ணும். இப்போ என்னன்னா நைட்டு நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா, நெக்ஸ்ட் டே காத்தால கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போடுறது. பாலே அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணோம். பொதுவாகவே சந்திர கிரகணம்ங்கிறது கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். இதுக்கு எளிய பரிகாரம் 12 ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் தான். ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம், பூர்ண கும்பம் மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்க பூஜா சாமான் ஸ்டோர்லையும் கிடைக்கும். அதுல வந்து நெல் பயிர் போட்டுக்கலாம், நெல்லா போட்டுக்கங்க. அதுல ஒரே ஒரு துண்டு தர்ப துண்டு, அதாவது தர்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, அது கொஞ்சோண்டு போட்டுட்டு 11 ரூபா மினிமம் நீங்க தட்சணை வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு, அதாவது பூஜை செய்யக்கூடிய வேத விற்பனர்களுக்கு நீங்க தானம் செய்தீங்கன்னா இந்த ஒரு கலச தோஷம், அதாவது இந்த கிரகண தோஷம் கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்.